எல்லோருக்கும் வணக்கம். ஒரு காணொலி காட்டுற பாருங்க, சூப்பர் காணொலி. ரஷ்யாவிடமிருந்து எண்ணெய் வாங்குவதற்கு 1 மாத காலம் அவர்களுக்கு அனுமதி அப்படின்னு ட்ரம்ப் சொல்லுது. ட்ரம்ப் அவர் இஷ்டத்துக்கு சொல்லுவார், நமக்கு சொல்லனால அவரால் சொல்லுவார். என்கிட்ட பேசுனாங்க, நான் தான் சண்டையை நிறுத்தினேன். இந்தியா பாகிஸ்தான் 2 பேரும் அவர்கிட்ட பேசவே இல்லை, சும்மா சொல்லுவார். அது மாதிரி 1 மாதம் உனக்கு அனுமதி பார்க்குறேன். ஏன் அப்படி சொல்றாருன்னா, நம்ம எண்ணெய் ஈரான், அதுக்கு ஸ்டாலின் சொல்றாரு, அதை எப்படி அமெரிக்கா நமக்கு அனுமதி கொடுக்கலாம்? அவர் ட்ரம்ப்பா புலம்புவாருப்பா, ட்ரம்ப்பா சொல்லுவாரு. அவர் சொன்னதுக்கெல்லாம் மோடி உங்களுக்கு பதில் சொல்ல முடியுமா? அரசியலை புரிஞ்சுங்க. அங்க வச்சு அரசியலை பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்க யாரு தெரியுமா? ஸ்டாலின் அவர்களுக்கு ஜெய்சங்கர்னு ஒரு வெளியுறவுத்துறை அதிகாரியா இருந்தாரு, இந்தியன் ஃபாரின் சர்வீஸ், IFS சர்வீஸ் பண்ணவர், 30-40 வருஷம் சர்வீஸ் பண்ணவர். அவர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சர், பெஸ்ட் மந்திரி, அறிவான மந்திரி. அவர் தான் இதெல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு, வெளிநாட்டுதெல்லாம். நம்ம இங்கே லோக்கல், இங்கே சுத்தி நீங்க சொல்லுபடி உங்க உயரம் வேற, அவர் உயரம் வேற. அவருக்கு நீங்க போய் அட்வைஸ் பண்ணலாம். அமெரிக்கா எப்படி நமக்கு அனுமதி கொடுக்கலாம்? அவன் சொல்றான் என்னன்னா, ஈரான் இருந்து தான் நம்ம ஆய்வு வாங்குறோம். என்ன இப்ப ஈரான் சண்டையில போயிடுச்சு, அதுக்காக அமெரிக்கான்னு சொல்றாங்க, ஈரான் சண்டைக்கு போயிடுச்சு, நீங்க அங்கதான்ப்பா என்ன வாங்குறீங்க, ஒரு மாசத்துக்கு ரஷ்யால வாங்கிக்கோங்க, நிலைமை சரியாகிறவன்னு சொல்றோம். அது நீ எப்படி அனுமதி கொடுக்கலாங்கிறது. உங்களுக்கு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் தெரியாது, இங்க என்னென்ன நடக்குது உலகத்துல. உலகத்தின் அரசியல் சாதாரண அரசியலா? அமெரிக்கா, இஸ்ரேல் எல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் நேட்டோ நாடுகள், ஐரோப்பிய நாடுகள், அவங்க எல்லாம் ஒரு பக்கம், இந்த பக்கம் ரஷ்யாவோட புட்டின் அவர் மட்டும் தனியாக ஒரு பக்கம், இந்த பக்கம் சைனா, இவங்க ஒரு பக்கம். இப்படி உலகமே உலக அரசியல் 4 சக்திகளாக பிரிந்து கிடக்குது. ஒவ்வொருத்தனும் இன்னொருத்தனை எப்படி அமுக்கலாம் அப்படின்னு தான் பார்த்துருக்காங்க. பொருளாதார ரீதியா, வர்த்தக ரீதியா எப்படி இது பண்ணலாம். சைனா வரான், சைனா வந்துட்டு லண்டன்ல துறைமுகத்தை வாங்கிட்டான், இலங்கையில தொழில் பண்ணும். மற்ற நாடுகளை பத்தி கவலை இல்லை. நேபாளத்துக்கு கடன் கொடுத்து வச்சிருக்கான், பங்களாதேஷுக்கு கடன் கொடுத்து வச்சிருக்கான். இந்த நாடுகள் எல்லாம் அபகரிக்கும். அப்படிப்பட்ட சூழ்நிலையில இருக்கு. இவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கும்போது எப்படி பண்ணணும்? நம்ம தமிழ்நாட்டில் இருந்துக்கிட்டு சும்மா ஒரு திமுக ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு நீங்க நாட்டை ஆண்டுக்கிட்டு இன்டர்நேஷனல் பாலிடிக்ஸ் எல்லாம் பேசக்கூடாது. பேசுற அளவுக்கு இங்க யாருக்கும் தகுதி இருக்கிறதா நான் நினைக்கிறேன். பெரிய பெரிய வெட்டரன், பெரிய பெரிய முதலைகள், பெரிய பெரிய அறிவாளிகள் எல்லாம் இந்தியாவில் டெல்லியில உட்கார்ந்துக்கிட்டு நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிறார்கள். கேட்டிங்களா? சூப்பர் காணொலியில் இவர் ஒரு போலீஸ் ஆஃபீஸர்னு நினைக்கிறேன். அவர் அதை பார்த்தா, ஆளை பார்த்தா அப்படி தான் தெரிகிறாரு. மோடிக்கு சொம்படிக்கிறதுல நிறைய பேர் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. இவர் ஒரு சொம்பு, இவர் சூப்பர் சொம்பு. எல்லாம் சொல்கிறான் ட்ரம்ப்பு, கொஞ்ச நாளைக்கு ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கோங்க, இந்த பிரச்சனை சரியாக, ஈரான் பிரச்சனை சரியாகிற வரைக்கும் ரஷ்யாட்ட இருந்து ஆயில் வாங்கிக்கோங்க அப்படின்னா. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி என்ன பண்ணால், ரஷ்யாட்ட நீ ஆயில் வாங்காத, நீங்கள் வெனிசுலாட்ட வாங்குங்க. வெனிசுலா இவனோட கண்ட்ரோலுக்கு வந்துருச்சு. அந்த அதிபரை கைது பண்ணி உள்ளே வச்சுட்டாங்க. இப்போ இவனோட கண்ட்ரோலில் இருக்குது, மோடியோட ட்ரம்ப்போட கண்ட்ரோலில் இருக்குது. அதனால் வெனிசுலாட்ட இருந்து குரூட் ஆயில் வாங்குங்க அப்படின்னா. இப்போ என்ன சொல்கிறான், ஏடிக்கு போட்டியே போய் சண்டையில் போய் மாட்டிக்கிட்டு என்ன சொல்கிறான், இப்போ நீங்கள் இங்கேருந்து சண்டையை அந்த குரூட் ஆயிலை ரஷ்யாட்டேருந்து வாங்கிக்க கொஞ்ச நாளைக்கு, ஒரு மாதத்துக்கு அப்படின்னா. இப்போ யாருக்கிட்ட இருந்து என்ன வாங்கணும் அப்படிங்கிறத யார் சொல்கிறது? நம்ம முடிவு பண்ணணும். நமக்கு ஒரு பொருள் தேவை, ஒரு கடைக்கு போகிறோம், இந்த கடையில் அது இல்லை, நம்ம கேட்குற பொருள் இந்த கடையில் இல்லை, அது போட பக்கத்து கடையில் இல்லை, அப்படின்னா 2 தெரு தள்ளி இருக்கிற கடையில், இல்லைன்னா பக்கத்து ஊரில் இருக்கிற கடையில், எங்கே வேணால் நம்ம வாங்குவோம்ல. அது நம்மளுடைய உரிமையா இல்லையா? காசு நம்ம கொடுக்குறோம், நம்ம ஒரு பொருள் வாங்குகிறோம், நம்மளோட உரிமையை தானே நம்ம பார்க்கணும். இங்கே வாங்கலையா, லைட்டாக அங்கே போய் வாங்கிக்கிறேன், அங்கேயும் வாங்கலை, அடுத்த ஊரில் போய் வாங்கிக்கிறேன். அது நம்ம சௌரியமாக இல்லை. ஒருத்தன் நம்மளை கூப்பிட்டு, தம்பி இங்கே வா, இந்த அண்ணன் இங்கே வானே, இந்த பொருளை நீ இந்த கடையில் போய் வாங்கிக்கணே, நான் சொல்ல கடையில் போய் வாங்கிக்கணே அப்படின்னு சொன்னால் அதுக்கு என்ன அர்த்தம்? அப்போ நம்ம கேட்க தானே செய்யணும். என்ன செய்யணும்? தம்பி எங்கள் பொருளை நாங்கள் எங்கே வாங்கணுமோ அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம், எங்கே மலிவாக தரமான பொருளாக இருக்கோ அங்கே நாங்கள் வாங்கிக்கிறோம், நீங்கள் உங்கள் பொட்டியை மூடுங்க அப்படின்னு சொல்லணுமா? இல்லை, சொன்னாரா பிரதமர்? நம்ம மோடி சொன்னாராங்க, சொல்லணும் இல்லைங்க. அதுதான் ஸ்டாலின் கேட்டார். ஏப்பா, யாருக்கு நம்ம எங்கே பொருள் வாங்கணும் அப்படிங்கிறத அவன் எப்படி தீர்மானிப்பான்? அவனுக்கு என்ன ரைட்ஸ் இருக்குது அதில்? இவர் என்ன, இந்த ஆள் என்ன சொல்கிறான், சாரி ஐயாவா, ஐயா பெரிய ஐயா, இவர் இந்த ஐயா என்ன சொல்கிறாரு,
அது எப்படி அவன் எப்போயே புலம்பிட்டு கிடப்பான், ஏதாவது ஒன்று சொல்லுவான், அதெல்லாம் நம்ம கேட்டுட்டு இருக்க முடியுமா? அதுக்காக மோடி உங்களுக்கு பதில் சொல்ல முடியும்? மோடி பதில் சொல்லணும். அவருக்கு தார்மீக கடமை இருக்குது. அவர் இந்த 150 கோடி மக்களுடைய தலைவன், இந்த நாட்டினுடைய பிரதமர். அவன் பதில் சொல்லி தான் ஆகணும். ஆமாம், நீங்கள் சார், ட்ரம்ப் சார், நீங்கள் பேசுகிறது தவறு. நாங்கள் எங்கே பொருள் வாங்கணுமோ அங்கே வாங்கிக்கிறோம். நீங்கள் வந்து அட்வைஸ் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. எங்களுக்கு நீங்கள் ஆலோசகராக இருக்க வேணாம். நாங்கள் எங்கள் ஊரில், எங்கள் நாட்டில் எங்களுக்கு பிரதமருக்கோ சரி, ஜனாதிபதிக்கோ சரி, நம்மளுடைய அரசாங்கத்துக்கோ சரி, ஆலோசகர்கள் நிறைய பேர் இருக்காங்க. எங்களுடைய நாட்டை பற்றி தெரிந்தவர்கள், எங்கள் நாட்டுக்காரங்க நிறைய பேர் இருக்காங்க. அப்படின்னு சொல்லிட்டு சொல்லணுமா இல்லையா? பாகிஸ்தான் இந்தியா போர் நடத்துனாங்க. எதுக்கு போரை ஸ்டார்ட் பண்ணாங்கன்னே தெரியல. பகல்காம் விஷயத்துக்காக ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க சொல்கிறாங்க. இதுக்கு ஆப்ரேஷன் சிந்தூர்னு வேறு பேர் வச்சாங்க. இவங்க பாருங்கள், இவங்க அடிக்கிற லூட்டியெல்லாம் 250 கிலோமீட்டர் எல்லையிலேருந்து எப்படா வந்து இங்கே வந்து அடித்தான் அப்படின்னா அதுவும் தெரியல. ரைட்டு, அடிச்சிட்டான். திரும்பி எங்கடா போனான்? 250 கிலோமீட்டர் தள்ளி எங்கடா போனான் அப்படின்னா, உலகத்தில் அதிகப்படியான போலீஸ் இராணுவத்தை கொண்ட ஒரு மாநிலத்தில் 250 கிலோமீட்டருக்கு அசால்ட்டாக உள்ளே வந்துட்டு வெளியே போகிறான் அப்படின்னா, அவன் எந்த அளவுக்கு புரிதலோட இந்த இராணுவம் இருந்திருக்குது, எந்த அளவுக்கு உஷாராக இருந்திருக்குது, இந்த பாதுகாப்பு கட்டமைப்பில் இவ்வளோ பெரிய ஓட்டம் இருக்குது அப்படின்னு நம்ம எப்படி சொல்கிறது? இவ்வளவு இராணுவ வீரர்கள் இருக்கும்போது கிட்டத்தட்ட பொதுமக்களுக்குள்ள எவ்வளோ மக்கள் தொகைன்னு தெரியல. ஜம்மு காஷ்மீரோட மக்கள் எவ்வளோ தெரியல. அந்த கிட்டத்தட்ட பாதி அமௌண்ட் வந்து பாதுகாக்கப்பட்ட பகுதி. அதாவது மக்கள் தொகையில் பாதி இருக்காங்க இப்போ இராணுவ வீரர்கள், போலீஸ்காரங்கெல்லாம். இப்போ இவ்வளவு பாதுகாப்பையும் மீறி எப்பட்றா அவன் இங்கே வந்து அடித்தான்? சரி, அடித்தது வரைக்கும் தெரியாது, வந்தது அது இப்படியே விஷம் போட்டு வேண்டாம், என்னவோ ஒன்று தொலைச்சிட்டாங்க. போனது எப்போ அவனை அடிபட்டுருச்சு இல்லை, அடிச்சிட்டான்ல, செத்து போயிட்டாங்களே 20 பேர். அப்போ நம்ம என்ன பண்ணோம்? படான்னு அவன் எங்கே இருக்கான், ஏது இருக்கான், சிசிடிவி கேமரா எல்லாம் இருக்குல்ல, 250 கிலோமீட்டர் தள்ளி பார்டருக்கு அங்கிட்ட அவன் போகிற வரைக்கும் நம்ம என்ன பண்ணோம் அப்படிங்கிற கேள்விக்கு இன்னும் பதில் இல்லை. பதில் இல்லை. ஆனால் இவங்க பேசுகிறதெல்லாம் பார்த்தீங்கன்னா, அப்போ சரி, அதுக்கப்புறம் என்ன பண்ணார் ட்ரம்ப்பு? இந்தியா பாகிஸ்தான் போரையே நான் தான் நிப்பாட்டினேன், நான் சொல்லி தான் நிப்பாட்டினாங்க. 52 தடவை, 52 இடத்துல 52 தடவை சொல்லியிருக்காரு இதே ட்ரம்ப்பு. நான் சொன்னதுக்கிட்ட தான் போர் நடத்துனாங்க, இல்லை அப்படின்னா இன்னும் பயங்கரமாக போர் நடந்திருக்கும் அப்படின்னு. இவன் என்னோட இப்போ ட்ரம்ப்போட என்ன பின்னணி என்ன தெரியுமா? பின்னாடிலேருந்து ஆயுதங்களை விற்பான், நம்மளை தூண்டி விடுவான், சண்டை போடணும். இதுதான் இவனோட வேலை. அப்போ பிரதமர் என்ன சொல்லணும்? பிரதமர் அதை பற்றி இது வரைக்கும் ஒரு வார்த்தை கூட பேசலையே. பிரதமர் என்ன சொல்லியிருக்கணும்? ட்ரம்ப், மிஸ்டர் ட்ரம்ப், ஷட் அப் யுவர் மவுத் சொல்லணுமா இல்லையா? உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள், எங்கள் நாட்டை பற்றி நாங்கள் பார்க்காதீங்க. இது இது எங்களுடைய உள்நாட்டு விவகாரம். நாங்களும் பாகிஸ்தானும் பேசி தீர்த்துக்கிறோம், சண்டை போட்டுக்கிறோம். அது அப்புறம் நீங்கள் இந்த விஷயத்தில் எதுக்கு தலையிடுறீங்க? நீங்கள் எதுக்கு சொன்னீங்க? அதெல்லாம் உங்களை யார் சொல்ல சொன்னது? என்னை கேட்டு சொல்கிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்கணுமா இல்லையா? எதுவுமே கேட்கறதில்ல, எதுவுமே கேட்கறதில்ல. அப்புறம் இது ஸ்டாலின் கேட்டாங்க, ஏன் கோச்சிக்கிறாங்க, இருந்தாலும் ஏன் கோச்சிக்கிறாருன்னு தெரியல. அவன் எது வேணாலும் சொல்லுவான். போலீஸு நான் வந்து நிறுத்தினேன் அப்படின்னா, அப்போ எது சொன்னாலும் அவன் சொல்லிட்டு போகிறான்னு சொல்லிட்டு விட்டுறலாமா? இந்தியா ஒரு திராணியற்ற நாடு, ஒரு தில்லு இல்லாத நாடு, ஒரு வேஸ்ட்டு இந்தியா, சைனாக்காரன் உள்ளே வந்துட்டான் அப்படின்னு ட்ரம்ப் பேசினா நம்ம விட்டுறலாமா? இல்லை வேறு ஏதாவது பிரதமரை, நம்ம நாட்டு பிரதமரை அவங்க கெட்ட வார்த்தையில் ஏதாவது திட்டுறான், விட்டுறலாமா? விட முடியுமா? நம்ம நாட்டுக்குன்னு ஒரு இறையாண்மை இருக்குல்ல, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பிரின்சிபல் இருக்குல்ல, நம்ம நாட்டுக்குன்னு ஒரு பழக்க வழக்கம் இருக்குல்ல, இதெல்லாம் பார்க்கணும்ல. அதெல்லாம் எதையுமே பார்க்காம அவன் பாட்டு அவனுக்கு என்ன பாவம், அவன் ஏதாவது சொல்லுவான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னால் அது என்ன அர்த்தம்? அது இதில் இங்கிட்டு ரஷ்யக்காரன் தனியாக, புடின் தனியாக இருக்காரான், அங்கிட்டு தனியாக இருக்காரான், இங்கிட்டு தனியாக இருக்காரான், இங்கிட்டு தனியாக இருக்கிறான். உலகம் 4 விதமாக இருக்குதான். இவன் அவனை அமுக்குறானா, அவன் இவனை அமுக்குறானா. இதெல்லாம் அரசியல் தெரியாத லோக்கலில் ஒரு திமுகன்னு ஒரு கட்சியை வச்சுக்கிட்டு இவருக்கு என்ன தெரியும்? லோக்கல் அரசியல், இன்டர்நேஷ்னல் அரசியலை பற்றி என்ன தெரியும்? அது தெரியுமா? இவருக்கு என்ன தெரியும்? இவர் ஒரு போலீஸ், இவருக்கு என்ன தெரியும்? ஜெய்சங்கர் ஐஎஃப்எஸ் படித்த ஆஃபீஸர், இந்தியன் ஃபாரஸ்ட் சர்வீஸு படித்த ஆஃபீஸர் தான். அமைச்சர் யாராக இருக்கணும்? அமைச்சர் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக இருக்கணும். மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மனிதனாக. உங்கள் நாட்டில், இந்த நாட்டில் வந்து வெளியுறவுத்துறை அமைச்சர் மாதிரியும், இல்லை நிதி மந்திரி மாதிரியும், ஃபைனான்ஸ் மினிஸ்டர் மாதிரியும் நிறைய பேர் எலெக்ஷனில் நிற்காமையே எங்கேயாவது ஒரு மாநிலத்தில் எங்கேயாவது ஒரு தொகுதியில் நிப்பாட்டி ஜெயிச்சு வச்ச மாதிரி ஒரு இதை காட்டி, இல்லை அப்படின்னா மாநிலங்களவையில் ஏதோ ஒரு சீட்டை கொடுத்து மந்திரி ஆக்கிக்கிறாங்க. அவருக்கு என்ன தகுதி இருக்குது? அவர் எலெக்ஷனில் நிற்கிறதுக்கு தகுதி இருக்கா? அந்த எலெக்ஷனில் என்னத்துக்கு வெல்லுவாங்களா? அதனுடைய மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்காங்களா?
எந்த இந்த நியமன எம்பிக்கெல்லாம் நியமன எம்பிக்கள் வேணாம் அமைச்சர்கள்லாம் எந்த அடிப்படையில் இவங்களை வந்து தேர்வு செய்கிறோம் நம்ம, அதுக்கெல்லாம் ஏதாவது பதில் சொல்லுவார் அவர். ஜெய்சங்கருக்கு என்ன தெரியும் ஏன் இந்தியா பாகிஸ்தான் போர் வந்துச்சு? ஏன் வந்து ரஷ்யாவில் கச்சா எண்ணெய் வாங்கினது ஏன் இந்திய கம்பெனிகளுக்கு ஆதரவாக இல்லை? ஏன் தனியாருக்கு ஆதரவாக நடத்துனீங்க? எப்படி ஒப்பந்தம் போட்டீங்க? வெளியுறவுத்துறையில் எப்படி கொண்டு போய் மொரிஷியஸ்லேயும் அங்கேயும் இங்கேயும் கொண்டு போய் அதானியை கொண்டு போய் ஒப்புதல் எப்படி போட்டீங்க? பிரதமரோடய போய் ஒப்புதல் போட்டிங்களே, அது எப்படி? இதெல்லாம் இதுக்கெல்லாம் வந்து வெளியுறவுத்துறை மந்திரி அமைச்சர் நீங்கள் தானே காரணம். அப்போ அந்த அமைச்சர் வந்து கரெக்டாக வேலை செய்யணும்ல. இங்கே வாங்க, இத்தனை ஆயிரம் கோடி எதுக்குங்க கொண்டு கொடுக்குறீங்க அவங்கள்ட்ட? நம்ம இருக்கிற சூழ்நிலையில் நம்ம பணத்தை வாங்கிட்டு அவன் வேறு ஏப்பம் கொண்டு போயிட்டாங்க, என்ன பண்ணுறது? அது போகிறாங்க இல்லை, அது அப்புறம் போயிட்டாங்க நிறைய பேர் முன்னாடி, அதனால சொல்கிறோம். இப்போ இதெல்லாம் கேட்கணும்ல, ஏதோ ஒன்றுனையும் கேட்கணும்ல, எதையாவது கேட்டு செய்யணும்ல, மக்கள்கிட்ட கேட்கணும்ல. அரசு சொத்தை பூரா கொண்டு போய் ப்ரைவேட்டு கொடுத்துட்டு கிட்டத்தட்ட இந்த 11 வருஷத்தில் 16 லட்சம் கோடி ரூபாய் நீங்கள் தள்ளுபடி வச்சுருக்கீங்கன்னு சொல்லி ராகுல் காந்தி ஓப்பனாக ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறாரு பார்லிமெண்ட்டில். 16 லட்சம் கோடி தள்ளுபடி பண்ணியிருக்கீங்க. யார் விட்டு போனோம் தள்ளுபடி பண்ணது? பிரதமர் விட்டு போனோமா, இல்லை ஜெய்சங்கர் விட்டு போனோமா, இல்லை நிர்மலா சீதாராமன் போனோமா, அந்த அம்மா விட்டு போனோமா? யாரோட பணம் அது? மக்களுடைய வரி பணம் தானே. 16 லட்சம் கோடி ரூபா இன்றைக்கி இருந்தால் எவ்வளோ நாடு, எவ்வளோ முன்னேற்றம், எத்தனை இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நம்ம செஞ்சுருக்கலாம். இதெல்லாம் தெரிஞ்ச ஸ்டாலினை வந்து இவர் உயரம் அவருக்கு தெரியுமா? அவர் உயரம் அவருக்கு தெரியும். அவங்க அப்பா சொல்லி கொடுத்துட்டு போயிருக்காரு. கலைஞரே அப்படி தான் சொன்னார், என்னுடைய உயரம் எனக்கு தெரியும். நீங்கள் பிரதமர் ஆயிடுவீங்களா, நேஷனல் லெவலில் நீங்கள் வந்து ஒரு தலைவரை நியமிப்பீங்களா, இல்லை நீங்கள் பிரதமர் ஆயிடுவீங்களா அப்படின்னு கேட்டதுக்கு, இல்லை எனக்குன்னு ஒரு உயரம் இருக்குது, என் உயரம் என்னங்கிறது எனக்கு தெரியும், அந்த உயரத்துக்கு மேலே நான் ஆசைப்பட மாட்டேன், போக மாட்டேன்னு சொல்லி சொன்ன பெருமகனார் வந்து டாக்டர் கலைஞர். அவருடைய பையன் அதான் சொல்லியிருக்காரு 2 நாளைக்கு முன்னாடி, என்னோடய உயரம் எனக்கு தெரியும், அது எங்கள் தலைவரே சொல்லியிருக்காரு. அதே மாதிரி என்னோடய உயரம் எனக்கு தெரியும், நான் அதனால் அதுக்கு தகுந்த மாதிரி தான் நான் முடிவுகள் எடுப்பேன் அப்படிங்கிற மாதிரி அவரும் சொல்லியிருக்காரு. நான் வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்காக ஒத்த வார்த்தைக்காக கொண்டு போய் நான் பிரதமர் ஆகிறேன்னு சொல்லிட்டு முட்டி மோதி சந்திரசேகரன் ரெண்டு பேர் நிறைய பேர் வந்தாங்க அந்த காலத்தில். அவங்கள மாதிரி முட்டி மோதி மண்டையை உடச்சிக்கிட்டு கிடக்க மாட்டார் ஸ்டாலின். கரெக்டாக தெரியும் அவருக்கு என்ன பண்ணணும், ஏது பண்ணணும் அப்படிங்கலாம் தெரியும். இன்டர்நேஷ்னல் பாலிட்டிக்ஸ் எல்லாம் நீங்கள் அவருக்கு சொல்லித்தராதீங்க. எம்கே ஸ்டாலினுக்கு அவர் 50 வருஷமாக அரசியலில் இருக்கார். 50 வருஷத்துக்கு மேலே அவருக்கு அனுபவம். 55 வருஷமாக அரசியலில் இருக்கார். 55 வருஷமாக பிறந்து கண்ணு முடிச்சதுலேருந்தே அவர் தன்னுடைய வீட்டில் அரசு அதிகாரிகளையும் தமிழ்நாடு அரசாங்கம் நம்ம வீட்லேயும் வந்துட்டு போகுது அரசாங்கம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு அவர் தெளிவாக அதெல்லாம் வந்து அவருக்கு தெரியும். தெளிவாக தான் இருப்பார் எல்லா விஷயத்துலையும். அது மட்டும் இல்லை, எல்லா விஷயத்துலையும் தெளிவாக தான் இருப்பார். இவருக்கு அரசியல் தெரியாதுன்னு நீ சொல்லாத, உனக்கு தான் என்ன தெரியாதுன்னு சொல்லு. ஒரு 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 400 வருடங்களுக்கு முன்னாடி வந்த ஒரு நாட்டினுடைய தலைவன் 40,000 வருஷத்துக்கு முன்னாடி இருக்கிற இந்த நாட்டை பற்றி பேசுகிறான், இதை பற்றி விமர்சிக்கிறான், இதை பற்றி கருத்து சொல்கிறான், இதை பற்றி ஐடியா சொல்கிறான். அதை நீ கேட்குறதுக்கு துப்பு இல்லை உங்களுக்கு. அதை விட்டுட்டு பொசுக்குன்னா ஸ்டாலின்ட்ட வந்துடுறது. ஏன்ப்பா நீ கேட்கல அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறது ஒரு தப்பா? ஏன்ப்பா அவன் மாதிரி நம்ம மேலே பழியாக சொல்லிக்கிட்டு இருக்கான், நீ ஏன் கேட்க மாட்டேங்கிற? அவன் தப்பாக பேசுகிறான், ஏப்பா கொஞ்சம் கண்டித்து வைப்பா, ஏப்பா கேட்க மாட்டேங்கிற? அப்படி கேட்டது தப்பா? அதுக்கு ஸ்டாலினை திட்டுவீங்களாயா? என்னையா உங்கள் நியாயம், என்னையா உங்களுடைய தர்மம், எங்களையா உங்களோட சட்டம்? நன்றி, வணக்கம்.